السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே ஷாபான் மாதத்தின் சிறப்புகள் பற்றி இந்த மாதத்தின் தொடர்பாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு சில சிறப்புகளை நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மாதங்களிலே சில இபாதத்துகளையும் நமக்கு செய்து காட்டி இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே இந்த அதாவது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 ஆகும். எப்போது முதல் இந்த 12 மாதம் துவங்கியது என்று கேட்டால், அல்லாஹு தாலா எப்போ இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அந்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். இப்போ பல்வேறு மொழியிலும் பல்வேறு நாட்டிலும் பல்வேறு மதத்தவர்களும் சில மாதங்களை பின்பற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அது எல்லாமே 12ஆகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த 12 மாதங்களில 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து தௌபாவின் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மின்ஹா அர்பஅத்து ஹுரும், 4 மாதங்கள் புனிதமானவை. அப்ப அந்த புனிதமான மாதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மாதங்களை புனிதமாக்குங்கிறாங்களான்னா கிடையாது. அதற்கு முன்னாலேயே அரபுலகத்திலே அதற்கு முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களிடமிருந்தே அந்த பாரம்பரியமாக அந்த மாதங்கள் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் புனிதமாக கருதப்படுகின்றன. இந்த புனிதமாக கருதப்படக்கூடிய மாதங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, இந்த மாதத்துல உங்களுக்கு போர் செய்வது தடுக்கப்பட்டு இருக்கின்றது. முற்காலத்தில் இருந்த அராபியர்களும் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகளும் இதுவும் இருந்தாலும் அந்த மாதங்களில போர் புரிய மாட்டார்கள். மீறி ஒரு சிலர் வரம்பு மீறியவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மாதத்துல போர் புரிந்து விட்டு அதற்கு பகரமாக இன்னொரு மாதத்தை புனிதமாக ஆக்கிக் கொள்வார்கள். அப்போ இது வரம்பு மீறக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளுக்கு ஒரு புனிதத்தை கொடுத்திருக்கிறான். ஜும்மாவுக்கு ஒரு புனிதம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா. ஜும்மா நான் பிஸியா இருக்குது, அதனால சனிக்கிழமை நான் ஜும்மா தொழுதுக்கிறேன்னா அது கூடுமானா கூடாது. ஆகவே இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதுதான் வணக்க வழிபாடுகள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சிறப்பாக்கி வச்சிருக்கிறாங்களோ அதுதான் சிறப்பு. மனிதர்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த சிறப்புக்கு பகரமாக வேறொரு சிறப்பை ஆக்கி கொள்ளலாமா என்றால் இது மார்க்கத்தில் உங்களுக்கு தடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட அதிகாரம் யாருக்குமே வழங்கப்படவே இல்லை. ஆகவே இந்த ஷாபான் மாதம் விட்டாலே மக்களிடத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகள் ஒரு பக்கம் செயல்படுவது போலவே அல்லாஹும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்காத அல்லது காட்டி கொடுத்தும் தவறாக மக்களால் விளங்கப்பட்ட பல செயல்களையும் நாம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கும். கடந்து போன ஒரு மாதம், கடந்த மாதம் எது? ரஜப். அதுவும் உங்களுக்கு புனிதமான ஒரு மாதம். அப்ப அந்த மாதத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இஸ்ரா மிராஜ் என்ற பயணம் மேற்கொண்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். சூரத்து பனி இஸ்ராயில் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா 17வது அத்தியாயத்துல மிக தெளிவாக அதை பற்றிய விளக்கங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனாலும் அறிஞர்கள் மத்தியில அந்த நாள் இன்னதுதான் என்பதற்கு ஒருமித்த கருத்து இல்லை. ரஜப் 27 என்று பொதுவாக உங்களுக்கு வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அதுதான் என்பது உறுதியாக இல்லை. ஆனா சம்பவம் உண்மை. சம்பவத்தை ஒவ்வொரு மூமினும் கண்டிப்பாக நம்பணும். நான் அல்லாஹ்வை நம்புறேன், மறுமை நாளை நம்புறேன், ஈமான் கொண்டு இருக்கிறேன். இந்த இஸ்ரா வல் மிராஜ்ங்கிறத எனக்கு சந்தேகம் இருக்குன்னா ஒரு மூமினாக ஆக முடியாது. அப்ப இது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால்
அந்த நாளில் ஏதேனும் நாம அமல் செய்யணுமான்னு கேட்டா எந்த ஒரு அமலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போறதுக்கு 2-3 வருடங்களுக்கு முன்னால நிகழ்ந்தாலும், அதற்கு பிறகு மதீனாவுல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க? வணக்க வழிபாடுகளை முறையாக மக்களுக்கு பயிற்றுவித்தாங்க. அவங்க தலைமை தாங்கி தொழுதாங்க, நோன்பு நோற்றாங்க. எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றாங்க? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோற்பவராக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோற்றாங்க. ஒவ்வொரு மாதமும் பிறை அந்த முழு நிலவா வரக்கூடிய 13, 14, 15 என்று சொல்லக்கூடிய நாட்களில் நோன்பு நோற்றாங்க. அதே போல இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய குறிப்பாக ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள். ஆனால் எந்த ஒரு நாளிலும் அந்த ரஜபுடைய 27 அன்று, இன்று நான் இஸ்ரா போன நாள், நான் மிராஜ் போன நாள், ஆகவே இந்த நாளில் நான் நோன்பு நோக்கிறேன், நீங்கள் நோன்பு நோக்குங்கள் சொல்லல. எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனாலும் மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த இஸ்ராவல் மிராஜுடைய தினத்திலே நோன்பு நோற்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஷாபான் மாதத்திலும் மக்களிடத்திலே அறியாமையில் சில செயல்கள் இருக்கின்றன. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் சொல்லி இருக்கிறாங்க, அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப 2 விதமான செய்திகளையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது சொல்லி காட்டுகின்றான் மாதங்களுடைய எண்ணிக்கை, அதில் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களை சொல்லிவிட்டு தாலிக தீனுல் கையும், இதுதான் ஒரு நேரான மார்க்கமாகும். ஆகவே இந்த மாதங்களில் போர் புரிந்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாதத்தை புனிதமாக்கி இருக்கிறான். இந்த மாதத்துல போர் புரியாதீர்கள்னு சொன்னா அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதற்கு மாறு செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள்ங்கிறான் அல்லாஹ் தாலா. அப்போ மார்க்கத்துல நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் செஞ்சோம்னு சொன்னா நமக்கு நன்மை. அதற்கு செய்யாம விட்டோம்னா அந்த நன்மை கிடைக்காம போகலாம். சில இடத்துல கேள்வியும் வரலாம். ஆனா அதற்கு மாற்றமாக நாம ஒன்றை தோற்றுவித்தோம் என்று சொன்னால் நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் என்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, மாதங்களுடைய பெயர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தெரிந்து வச்சிருக்கணும். ஜனவரி, பிப்ரவரி என்பது நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்நாளில் வழக்கமாக நாம பயன்படுத்துறதுனால எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு மாதத்தினுடைய பெயரை சொன்னால் அது எண்ணிக்கையில் எத்தனாவது மாதம், இதுவும் பலருக்கு தெரியும். சிலருக்கு கஷ்டமா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து சொல்லிடுவாங்க. அக்டோபர்னா 10, ஜூலைனா 7, மேனா 5, ஏப்ரல்னா 4ன்னு சொல்லி என்ன செய்வோம்? அதை நம்ம சொல்றோம், காலண்டர்ல பாக்குறோம், அப்படியே மனப்பாடம் ஆயிடுது. அதே போல நாம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நம்ம எங்க இருக்கிறோம்? தமிழ்நாட்டுல இருக்கிறோம். தமிழ் மொழிக்கும் சில மாதங்கள் இருக்கின்றது. அது எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. தமிழ் மொழியின் அடிப்படையில பண்டைய காலத்திலிருந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய மாதங்கள் எது? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் படப்படன்னு சொல்றோம். இதே போல நாம இந்த ஆங்கில மாதங்களை சொல்லுவதை போல், தமிழ் மாதங்களை சொல்லுவது போல், அரபு மாதங்களையும் நாம் சரளமாக சொல்ல வேண்டும். முஹரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆஹர், ரஜப், ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ். ஆக இந்த 12 மாதங்களையும் நாம மனனம் செய்ய வேண்டும். அது எந்த எண்ணில இருக்கின்றது, இதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதங்களை மனனம் செய்து வைத்திருக்கின்றீர்கள்? அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னையில இருந்து என்ன செய்யுங்க? அதை எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கீங்க. அது குழந்தைங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் இது முஸ்லிம் மாதம் என்று சிலர் சொல்லுவாங்க. இது அரபு மாதங்கள். எப்படி ஜனவரி, பிப்ரவரி ஆங்கில மாதங்களாக இருக்கின்றதோ, சித்திரை, வைகாசி தமிழ் மொழியின் அடிப்படையில தான் இந்த மாதங்களை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? இஸ்லாத்துக்கு என்று சில மாதங்களை கற்றுக் கொடுக்கல. அரபு மாதங்களை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதங்கள்ல சில சிறப்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்தந்த சீசன்ல அந்த அமல்களை செய்து நாம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, இன்ன பொருள் இன்ன விலை என்பது உங்களுக்கு தெரிந்தால், அது குறைந்த விலையில் ஒரு பொருள் கிடைக்கும் வாங்கும்போது நீங்க தான் அதனுடைய லாபத்தை அடைய போறீங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளாமலே இருந்தால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்போ கல்வி என்பது நாம் எப்போதும் தேடக்கூடியவர்களாக, அதை படித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு சில கல்வியை படித்து பிறருக்கு நாம் போதிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அதிகமான செய்திகளை இந்த வணக்க வழிபாடுகள்ல, வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான வீட்டுல தொழக்கூடிய தொழுகைகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட துல்லியமாகவும் சிறப்பாகவும் யாராலும் சொல்லிட முடியாது. ஆகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடமாட்டார்களா என்று நாம் எண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் நோன்பு நோற்பார்கள். அதே போல சில சந்தர்ப்பங்களில நோன்பு வைக்க மாட்டார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சில நாட்கள்
நோன்பு நோக்காமலும் இருப்பார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில வழக்கமாக இருந்தது. பிறகு ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதமாக இருக்கும். அங்க எங்கேயும் விட மாட்டாங்க. அதற்கு பிறகு அதிகமாக சில நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றார்கள் என்று சொன்னால் அது ஷாபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அடிப்படையை விளங்கிக்கங்க. நீங்க எப்போது நோன்பு நோக்கலாம், எவ்வளவு நோன்பு வேணாலும் நோக்கலாம், அதுக்கு தடையே இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அதுக்காக காலம் முழுவதும் நோன்பு நோற்பது கூடாது. நோன்புகளிலே மிக சிறந்த நோன்பு என்னுடைய சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. அவர் ஒரு நாள் நோன்பு நோற்பார், ஒரு நாள் உணவு அருந்துவார். தொடர்ந்துங்கிறது கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து என்ன செய்வாங்க, ஒரு 10 நாள் நோன்பு இருப்பாங்க, ஒரு 15 நாள் நோன்பு இருப்பாங்க, தொடர்ந்து 10-15 நாள் நோன்பு இல்லாமலும் இருப்பாங்க. அப்ப இதைத்தான் இந்த ஹதீஸ்ல நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பாங்க, 3ல விட்டுருவாங்கன்னு நினைச்சா விட மாட்டாங்க, 5ல விடுவாங்கன்னு விட மாட்டாங்க, 7ல விட மாட்டாங்க, இப்படியே தொடர்ந்து நோன்பு நோட்டுக்கிட்டே இருப்பாங்க. 11, 13ங்கிற அடிப்படையில போகலாம். இப்படியும் சில சந்தர்ப்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பார்கள். சில சமயத்துல ஒரு 10-15 நாளுக்கு நோக்கவே மாட்டார்கள். அப்ப நோக்கவே மாட்டாங்களோ இனிமே அப்படின்னு எண்ண தோணும். அந்த எண்ணத்தை சொல்லி காட்டுறாங்க. ஆனால் முழு மாதமும் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அது ரமதானில் மட்டும்தான். அதற்கு அடுத்து ஒரு மாதத்துல எண்ணிக்கையில் அதிகமாக ஒரு 20, 25 வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம். நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றார்கள் என்று சொன்னால் அது ஷாபானுடைய மாதத்தில் மட்டும்தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிகவும் விரும்பி நோன்பு வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஷாபான் மாதம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் விரும்பி, எல்லா மாதத்திலும் நோன்பு நோப்பாங்க, அந்த விரும்பி ஆவலோடு நோன்பு நோற்பது எது என்று சொன்னால் அது இந்த ஷாபான். இன்னைக்கு பிறை வந்து 3, ஷாபான் வந்து 3 ஆயிடுச்சுங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய இந்த 27 நாள் கடைசியில 2-3 நாளுக்கு நெருக்கமாக ரமதானுக்கு சந்தேகமான நாட்கள் நோன்பு நோக்க கூடாது. அப்ப அதற்கு இடையில இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நம்மளால முடிந்த அளவு நாம் என்ன செய்யணும், நோன்பு நோக்க வேண்டும். ஆகவே ஷாபான் என்று வந்து விட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்து விட்டு இதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியும் காட்டுறாங்க. ஆனா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்திற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபி பெண்கள் எல்லாம் அந்த மாதத்துல எப்படி நோன்பு நோட்டிருக்காங்க, அவங்கள அதையும் வந்து தெரியப்படுத்துறாங்க. ஒரு ஹதீஸ்ல வந்து பாக்குறோம், நசாயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஷாபான் மாதத்தை போல் வேறு மாதங்களில் வந்து நாங்கள் அவர்களிடத்திலே வந்து நோன்பு நோற்பதை நாம் வந்து காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த ஷாபான் மாதத்தை பற்றி கேட்டோம். கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாருங்க, மனிதர்கள் ரஜபு மற்றும் ரமலானுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மாதத்தை பற்றி பாராமுகமாக இருக்கின்றார்கள். அதை பத்தி ஒரு என்ன சொல்றது, கண்டுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஷாபான் மாதம் என்பது எண்ணிக்கையில 8வது மாதம், ரமதான் 9வது மாதம். இந்த 8வது மாதத்தை பற்றி நாம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பொதுவா எல்லாரையும் சொல்றாங்க, மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தில் பொடும்போக்காக இருக்கின்றார்கள், அதை வந்து பாராமுகமாக இருக்கிறார்கள், அதை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த மாதத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், இந்த மாதத்துல நான் ஏன் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று கேட்டால், அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாகும். அப்ப இந்த மாதத்துக்குரிய சிறப்புகள் என்னவென்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடுகளை பற்றி அந்த ஒருங்கிணைந்த அந்த சம்பவங்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்திலே வந்து உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆகவே என்னுடைய வணக்க வழிபாடுகள் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்விடத்தில் சென்றடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஷாபான்ல அதிகமாக நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்ல முடியுமா, நீங்க சொல்ல முடியுமா, பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்ல முடியாது. அதற்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி காட்டுறாங்க, மனிதர்களிலே இந்த மாதத்தில் வந்து மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள், ஆனா நான் என்ன செய்யறேன், அதிகமாக இதுல நோன்பு நோக்கிறேன். காரணம், இந்த மாதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகின்றன. கொண்டு சேர்க்கப்படக்கூடிய அந்த தருணத்தில நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தியை நாம வந்து நசாயில இடம்பெற்றக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சில சிறப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த சிறப்புகளுக்கு அப்பால் சென்று சம்பந்தம் இல்லாத சில காரியங்களை மக்கள் செய்வதை நாம வந்து பார்க்கிறோம். அப்ப மக்களை பார்த்து நாம் வந்து வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் காலப்போக்கில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா வணக்கங்களும் மருவி போய்விடும், அதனுடைய உருவமே மாறி போயிடும். அடுத்தவங்களை பார்த்து நாம வந்து தக்பீர் கட்டுவது,
அடுத்தவங்களை பார்த்து நாம ருக்கு செய்வது, அடுத்தவங்களை பார்த்து நாம சுஜூது செய்தோம் என்று சொன்னால் மக்களில் 4 பேர் 4 விதமாக செய்வார்கள். அவர்கள் படித்த அந்த ஹதீஸை அப்படி விளங்கி இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா நாம பார்க்க கூடாது. நாம ஒரு ராணுவத்துல பணிபுரிகிறோம். ஒரு 20 வீரர்கள் போறாங்க. 20வது ஒரு வீரராக நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா முன்னால கேப்டன் வந்து லெஃப்ட் ரைட் சொல்றாரு, நடந்து போயிட்டு இருக்கிறோம். நான் 20னா 19வது ஒரு வீரர் இருப்பார். அவர் தடுக்கி கீழே விழுந்துறாருன்னு சொன்னா அவரை பின்பற்றி நான் போனா நானும் கீழே தான் விழுவணும். ஆனா அவர் விழுந்து விட்டாலும் நான் முன்னால வந்து பார்த்துட்டு கேப்டன் என்ன சொல்றாரு, மீதி 18 பேர் எங்க போறாங்க, அந்த பாதையில தான் நான் போகணுமே தவிர எனக்கு முன்னால் ஒருவர் விழுந்துட்டான் அவரை பின்பற்றினால் நான் என்ன செய்வேன், நானும் கீழே தான் வந்து விழுவேனே தவிர கேப்டனை பின்பற்றியவன ஆக முடியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாருக்கும் கேப்டன். அப்ப மக்கள் வந்து எப்படி பல பேர் பல விதமாக தக்பீர் கட்டலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தக்பீர் கட்டினார்கள் என்பதை நான் வந்து பார்த்துதான் நான் வந்து பின்பற்ற வேண்டுமே தவிர மக்களை பார்த்தால் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால் காலப்போக்கில் ஒரு செயல் என்ன செய்யும், மறுவும். இப்படி மறுவுவதற்கு இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு வணக்க வழிபாடையும் நாம் வந்து விட்டுவிடக் கூடாது. அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஒரு செயலாக இருந்தாலும் என்னை பார்த்து செய்யுங்க, அப்போதான் அது சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து மனசுல பதியணும். தொழுகையில நிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிற்பாங்க, தங்களுடைய இந்த கால் விரல்களை கிப்லாவின் பக்கம் வைத்துக் கொள்வார்கள்னு சொல்றாங்க. நம்ம நிக்கும் போது சாதாரணமா நின்னா விரல் கொஞ்சம் அப்படி கிராஸா போகும். அப்ப தொழுகையில நிக்கும் போது நாம வந்து நினைக்கணும், நிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், கால் விரல்ல கிப்லாவின் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். சுஜூது செய்யும் போது கை விரல்கள் கிப்லா பக்கம் இருக்க வேண்டும். இப்படி போகக்கூடாது, கைகளை பரப்பிக்கிட்டு போகக்கூடாது. கைகளை முன்பக்கமாக வைக்கணும், காலுடைய விரல்களையும் முன்பக்கம் வைக்கணும். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் ஏதாச்சும் ஒரு அந்த ஒரு அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றீங்களா, மனசுல ஆழமா பதிகிறது. சகாபாக்களும் இப்படிதான் அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்வார்களே ஆனால் அவர்களுடைய கை வில்லின் நாணை போல் இருக்கும். பாருங்க ஒரு உதாரணம். அதாவது ருக்கு செய்யும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு குனிறீங்க, எப்படி பண்றீங்க, முதுகந்தண்டை நேராக வைக்கிறீங்க, இதெல்லாம் ஒழுங்கா வரணும்னா நீங்க கைய வந்து வில்லின் நான், வில்லுடைய வில்லு இருக்குல்ல, இந்த வில்லுல ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அதுதான் நான்னு சொல்றது. அது எப்படி அடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா டென்ஷனா இருக்கும், டெம்பரா இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய கை இருக்கணும். தோள் புஜத்திலிருந்து முழங்காலை நீங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது உங்களுடைய கை வந்து லூசா இருக்கக்கூடாது, டெம்பரா இருக்கணும், டென்ஷனா இருக்கணும். வில்லின் நாணை போல் இருக்க வேண்டும், அப்படி அடிச்ச கின்னு இருக்கணும். அப்ப அந்த மாதிரி உங்க கையை நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய ருக்கு வந்து என்ன ஆயிடும், சரியான முறையில் அமைந்து விடும். அப்ப அந்த இதுக்கு அப்படி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி சுஜூது செய்கின்றார்கள். சுஜூது செய்யும் பொழுது என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் பொழுது ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புல படாது. கை வந்து நெத்தில படக்கூடாது, இந்த கை வந்து தரையில படக்கூடாது, தொடையில வந்து வயிறு படக்கூடாது, பின்னால 2 காலும் ஒரு காலை தொட்டுக்க கூடாது, கை வந்து நெத்தில டச் ஆகக்கூடாது, எங்களை ஒரு உறுப்புல படக்கூடாது. ஆனா 7 உறுப்பு மட்டும் தரையில படணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கால்கள் 2 முழங்கால்கள் 2 கைகள்னு சொல்லிட்டு மூக்கு நெற்றி என்று சொல்லும்போது 2ஐயும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இது 2 ஒரு உறுப்பு. அப்ப ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, சுஜூது செய்யும் பொழுது நெத்தி பட்டா மூக்கு படல, மூக்கு பட்டா நெத்தி படலன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த தகவல் தெரியல, அல்லது அவங்க என்ன செய்யறாங்க, அலட்சியமாக தொழுகின்றார்கள், பாராமுகமாக தொழுகின்றார்கள், கடமைக்காக தொழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருடர்களிலே மிக மோசமான திருடன் தொழுகையில் திருடக்கூடியவன்கிறாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில திருடுறதா, தொழுகையில எப்படி திருட முடியும், ஏதாச்சும் அடுத்தவங்க வாய்க்கிட்ட எடுக்கிறதா, என்ன எப்படி இல்ல, அவசரமாக ருக்குவும் சுஜூதும் செய்பவன் தான் தொழுகையில் திருடன்ங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, கோழி கொத்துவதை போல் உங்களுடைய தொழுகையை ஆக்கிக் கொள்ளாதீர்கள், இது நயவஞ்சகர்களுடைய தொழுகை, நிதானமா தொழுங்க. ருக்குல போய் நீங்க வந்து செட் ஆன பிறகு திக்ர் சொல்லுங்க, சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லுங்க, சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லுங்க, சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லுங்க. அந்த ஒரு நிலையில் நீங்கள் திருப்தி காணுங்கள் முதல்ல. ஆகவே எனது அருமை சகோதரர்களே, எல்லா ஒரு செயல்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது சஹாபாக்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்வார்களே ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி உள்ள நுழைஞ்சு போகணும்னு நினைச்சா போயிடலாமா. நம்ம சுஜூது செய்யும் பொழுது நம்முடைய நெஞ்சுக்கு கீழே ஒரு ஆட்டுக்குட்டி நுழைஞ்சு போக விரும்பினால் அப்ப அந்த கேப் இருக்கும். இப்ப நம்ம ஒரு சிலர் வந்து தொழும்போது கை காலு வயிறு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பண்ணா அங்க ஆட்டுக்குட்டி எங்க ஒரு பூனைக்குட்டியும் போக முடியாது, எலுக்குட்டியும் போக முடியாது. அப்ப இந்த எண்ணம் நமக்கு வந்து வரணும். இப்படி ஒரு ஷாபான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நோன்பு நோற்றார்கள்னா அதுக்கு ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது நம்முடைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அந்த மாதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இறைவனிடத்திலே உயர்த்தப்படுகின்றது. அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்கன்னா நம்மளும் அதுதான் ஆசைப்படணும். அந்த தூதர் தான் நமக்கு வந்து முன்மாதிரி. ஆகவே ஷாபான் மாதத்தை போல் வேறு மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றதில்லை, அதிகமாக நோன்பு நோற்றார்கள். உங்களுக்கு முடியுமான வரை நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்யுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
முடியுமான வரை செய்யுங்க. ஒருத்தருக்கு அதிகமா முடியும், ஒருத்தருக்கு கம்மியா முடியும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முடியுமான வரை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் சோர்வடையும் வரை அல்லாஹ் சோர்வடைவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோர்வடைகிற வரைக்கும் வணக்க வழிபாடு செய்ய சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் நாம அப்படிதான் செய்யறோம். ஏதாச்சும் ஒண்ணு போன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா டயர்ட் ஆகிற வரைக்கும் பாக்குறது. போய் விளையாட்டோம்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு விளையாட்டு களைப்பாகிற வரைக்கும் விளையாடுவது. ஏதேனும் ஒன்றை படித்தோம்னா களைப்பு, அதாவது எல்லாத்துலயும் என்னன்னு கேட்டா முடிஞ்ச வரைக்கும் செய்யறது. சாப்பிடுறது முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுறது, எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் செய்யறோம். ஆனா இபாதத்தை மட்டும்தான் குறிப்பிட்ட அளவுல நம்ம முடிச்சுக்கிறோம். அதையும் உங்களால முடிந்த வரை செய்யுங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவுல நின்று வணங்குறீங்களா, நில்லுங்க. எவ்வளவு உங்களால நிக்க முடியுமோ அவ்வளவு நில்லுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், குறைவான வணக்கமாக இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு 10-15 ரக்காத்தை தொழுவுறது, ஒரு 10 நாளைக்கு தொழுவுறதே இல்லை. இந்த நிலையை அல்லாஹ் விரும்புவதில்லைங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரம் கிடைச்சா தொழுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. நேரத்தை ஒதுக்கி தொழுவனும், கொஞ்சமா தொழுதான். இது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இல்லாத பொழுது பக்கத்துல இருக்கிற பெண்கள் வீட்டுல பேசிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்படி ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த அண்டை வீட்டு பெண்மணி இறங்கி போறாங்க. போகும்போது ஏதோ அவங்க பேசுனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு, ஆயிஷாவே என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அது அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று அந்த பெண்மணிக்கு தூக்கம் வரலையா, அதனால ஏந்திரிச்சு அவங்க தொழுதுகிட்டே இருந்தாங்க. தொழுது கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு மறுபடியும் போய் படுத்தாங்கன்னா பின்ன தூக்கம் வரலையா, பின்ன மறுபடியும் எழுந்து பின்ன தொழுதாங்க. பின்ன தூக்கம் வரலன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் நிறுத்து அப்படிங்கிறாங்க. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள், பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை பல அறிஞர்கள் மூலம் கேட்டிருப்பீங்க, பல புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. ஒருத்தன் பேசும்போது போதும் நிறுத்துன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தை பார்த்திருக்கீங்களா? எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே பேச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறிக்கவே மாட்டாங்க, முழுசா கேட்பாங்க. ஆனா அந்த இடத்துல முழுசா கேட்காம போதும் நிறுத்துங்கிறாங்கன்னு சொன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு விரும்பாத ஒரு செயல். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உன்னுடைய தோழி தூக்கம் வரவில்லை என்றால் தொழுவாங்களா? அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ்விற்கு தேவையில்லை. விஷயம் புரியுதுங்களா? உங்களுடைய தோழிக்கு தூக்கம் வரவில்லை என்றால் தொழுவாங்க, தூக்கம் வந்தா தூங்கிடுவாங்க. இப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ்விற்கு தேவையில்லை. நீங்கள் குறைவாக தொழுதாலும் அதை நிரந்தரமாக தொழுங்கள், தொடர்ந்து தொழுந்து வாருங்கள். இதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் உவப்பான வணக்க வழிபாடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, நாம குறைந்த அளவு வணக்கம் செய்தாலும் அதை நிறைவாக, மனநிறைவாக நாம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். அதை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு நாளில் மட்டும் சிறப்பாக தொழுதுவிட்டு மற்ற நாளில் தொழாமல் இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதே போல பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல அதிகமான நோன்பு நோற்றார்களா என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றாங்க, ஷாபானுக்கு என்று தனிப்பட்ட நோன்புகளை நோக்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு எங்க நேரம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவிடை காரணமாக ரமலான்ல எனக்கு சில நோன்புகள் விடுபட்டு போயிடும். அதாவது அடுத்த மாசம் நோக்கலாம், அடுத்த மாசம் நோக்கலாம், அடுத்த மாசம் நோக்கலாம்னு சொல்லிட்டு ஷாபான் வந்துடும். விட்டா அடுத்த ரமதான் வந்துடுமே என்று சொல்லி அந்த விடுபட்ட நோன்புகளை நாம் என்ன செய்வோம், இந்த ஷாபானில் நோற்போம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கடந்த ரமலானில் யாரேனும் நோன்புகளை விட்டு இருந்தால், அதை நீங்கள் நோக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்த ரமலான் வந்துடும். அப்ப விடுபட்ட நோன்புகளை உபரியான நோன்புகளை எதுக்கு நோக்குறாங்க? நம்ம கடமையான நோன்பு ஏதாச்சும் விடுபட்டு போயிருந்தா அதற்கு பகரமாக நமக்கு என்ன செய்யப்படும், இந்த நன்மை இதுல எழுதப்படும். ஆகவே உபரியான நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோற்று இருக்கின்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்துக் கொண்ட மாதமாக இது இருக்கின்ற காரணத்தால் நம்மளும் இந்த மாதத்தை என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்துக்கொண்டு விடுபட்ட நோன்புகள் இருந்தா நோக்கணும். சரி, நான் விடுபட்ட நோன்பு நோக்குறேன் அல்லது ஷாபான்ல நோக்குறேன்னு சொல்லிட்டு ஷாபான் 30 வரைக்கும் அல்லது 29 வரைக்கும் நோன்பு நோக்கலாமான்னா கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க, அந்த 28ஓட நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய நோன்பு நிறுத்திக்குங்க. யாராச்சும் ஒருத்தர் வழக்கமா திங்கள் வியாழன் நோன்பு நோற்பார், அவர் தொடரட்டும். யாராச்சும் ஒரு நாள் ஒரு தொடர் நோன்புவாக இருந்தா அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஷாபானுடைய நோன்பு நோக்கக்கூடியவர்கள் 28ஓடு முடிச்சுக்கணும். இந்த 29 என்ற சந்தேகத்துக்குரிய நாட்களிலே நோன்பு நோக்கும் பொழுது உங்களுடைய நோன்பு ரமதானுக்குரியதா ஷாபானுக்குரியதா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படும்போது மக்கள் மத்தியிலே குழப்பம் ஏற்படும். ஆகவே ஷாபானுடைய கடைசி நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடை விதித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டால்
நமக்கு முழுமையான நன்மை கிடைத்துவிடும். தேர்வு எழுதக்கூடியவர்கள் பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளித்து விட்டாலே என்ன செய்யப்படும் கேட்டா, உங்களுக்கு உரிய மதிப்பெண்கள் கிடைச்சிடும். அதுக்கு மேல போட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நீங்க கண்டதை எழுதி வைக்கணுமா? எழுதி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு வரலாற்றுல ஒரு கேள்வி கேட்கிறான், பானிபட் போரை பத்தி கேட்கறான்னு சொன்னா அதை மட்டும் நீங்க பதில் எழுதினா போதும். அப்போ உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக முகலாயர்களுடைய முழு வரலாறே நீங்க ஒரு 500 பக்கத்துக்கு எழுதி வச்சீங்கன்னா அது அங்க வந்து தேவையே இல்லை. அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில வணக்க வழிபாடுகளை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை நாம செஞ்சாலே அந்த நன்மை முழுமையாக நமக்கு வந்து கிடைச்சிடும். அதற்கு மேற்கொண்டு நாம சில விஷயங்களை செய்யணுமா அல்லது சந்தேகமான விஷயங்களை செய்யணுமான்னு கேட்டா, வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் சந்தேகமானவற்றிலிருந்து நாம் தூரமாக இருக்கணும். இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வாறு வந்து இஸ்ராவல் மிராஜுடைய தினத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் மக்கள் நோன்பு நோக்கின்றார்களோ, அதே போல உங்களுக்கு ஷாபானுடைய 15வது இரவிலே என்ன செய்யறாங்க? இரவிலே நின்று மக்கள் வணங்குகின்றார்கள். இதை ஷபே பராத் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு பல ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் எல்லா ஹதீசுகளுமே, இப்ப நான் குறிப்பிட்ட இந்த 3-4 ஹதீசுகளை தவிர ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறினார்கள், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் என்பது என்னுடைய மாதம், ரமலான் என்பது சமுதாயத்தின் மக்களுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. இதை அறிஞர்கள் மிக தெளிவாக இது பலவீனமான செய்தி என்று சொல்றாங்க. அதே போல யார் ஷாபானுடைய மாதத்தில 15ஆம் இரவில 12 ரக்காத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதி அவர் வந்து தொழுதாரேயானால் சுவர்க்கத்தில் அவர் தங்கும் இடத்தை காண்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக மக்களிடையிலே இருக்கின்றது. இதையும் உலமாக்கள் மிக தெளிவாக ஆய்வு செய்து பலவீனமான செய்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல ஷாபானை பற்றி வரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள். அந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய வணக்க வழிபாடுகள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன, அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்ற ஹதீசுகளை தவிர மீது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கின்றது? பலவீனமாக இருக்கின்றது என்று சொன்னாலும், இந்த ஷாபான் மாதம் வந்து விட்டாலே அந்த 15ஆம் நாளுடைய தொழுகைக்கு மக்கள் வரிந்து கட்டி கொண்டு அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்கள். வேறு 5 வக்து எந்த தொழுகைக்கும் அந்த முக்கியத்துவத்தை அதில் பலர் கொடுப்பதில்லை. அப்போ மறுமையிலே உங்களுக்கு விசாரிக்கப்படக்கூடிய தொழுகையாக ஒவ்வொரு நாளின் ஃபஜர் இருக்கின்றது. மறுமையில் உங்களை விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு தொழுகையில லுஹர் இருக்கின்றது. மறுமையின் விசாரணையில் இங்கு தப்பிக்கவே முடியாத அசர் தொழுகை இருக்கின்றது. மகரிபும் இஷாவும் அது போலத்தான். அப்ப இதுல இல்லாத ஒரு அக்கறை ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவிலே ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் தொழவில்லை என்றால் நீங்கள் குற்றவாளி இல்லை. அதை தொழவில்லை என்றால் உங்களுடைய மறுமை பாதிக்கப்பட்டு விடாது. அதை நீங்கள் தொழவில்லை என்று சொன்னால் உங்களை வந்து அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆகவே அந்த ஒரு தொழுகைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அறிஞர்களாக இருக்கக்கூடிய பலரும் இதுல என்ன செய்யறாங்க? அதை வரிந்து கட்டி கொண்டு அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? இதை செயல்படுத்துவதற்கு முற்படுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உலகம் உள்ளளவும் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அல்லது இஸ்லாத்தில் தவறான செயல்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வேகம் வரும். அவர்கள் அதை வந்து என்ன செய்வாங்க? எப்படி இணை வைப்பாளர்கள் வந்து கபறுகளை வந்து என்ன செய்யறாங்க? அதை வந்து நாங்கள் வந்து வணங்கியே தீருவோம், அதை நாங்கள் வந்து சந்தனக்கூடு எடுத்தே தீருவோம், இந்த அவுலியாவுக்கு சிறப்பு சேர்ப்பதினால் எங்களுக்கு நரகம் என்றால் அந்த நரகம் எங்களுக்கு மேலானதுன்னு சொல்லி Facebookல பதிவு போடுறான். சிந்திச்சு பாருங்க, நரகம்னா என்ன? மிக கடுமையான ஒரு வேதனைக்குரிய அந்த நரகத்தில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை படிக்கும் பொழுது கண்ணீர் விட்டுருவாங்க. இப்போதும் சில உலமாக்கள் நரகத்துடைய வேதனை பற்றி படிக்கும் பொழுது கண்ணீர் விட்டுருவாங்க. நரகம் அப்படிப்பட்டது. அந்த நரகத்திலிருந்து அன்றாடம் துவா செய்வாங்க. அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், அல்லாஹும் அஜிர்னி மினன்னார். தினமும் நரகத்திலிருந்து நீங்கள் 3 முறை அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். அந்த நரகமும் அல்லாஹ்விடத்திலே உங்களை பரிந்துரைக்கும், யா அல்லாஹ், இந்த அடியான் என்னிடம் இருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறான் என்று சொல்லி நரகத்தை பற்றி சொல்றாங்க. இவங்க ஏதோ வந்து சினிமாவில் ஒரு டயலாக் அடிக்கிற மாதிரி அவுலியாக்களை சிறப்பிப்பதனால் எங்களுக்கு நரகம் என்றால் அந்த நரகம் எங்களுக்கு மேலானதுன்னு சொல்லி Facebookல என்ன செய்யறாங்க? இவங்க வந்து வசனங்களை போடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை நாம் என்னவென்று சொல்லுவது? அல்லாஹ் தான் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? சூரத்து துஹான்ல 3வது 4வது அத்தியாயத்தில் 44வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின்
முபாரக்கத்தின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதை நாம் ஒரு பாக்கியம் நிறைந்த இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னா குன்னா முந்திரீன், இதன் மூலம் அச்சமூட்டி நாம் எச்சரிக்கை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த 44வது அத்தியாயத்தின் 3-4 வசனங்களை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இதுதான் ஷபே பராத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக தனது திருமறையில வந்து சொல்லி காட்டுறான், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாசம் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அதற்கு தான் வந்து முதல்ல தமிழ்ல உங்களுக்கு தெளிவாக மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அப்துல் ஹமீத் பாக்கவி இந்த 44வது அத்தியாயத்தின் 3வது வசனத்துல வந்து நாம் இதனை ஒரு பாக்கியம் நிறைந்த இரவு என்று சொல்லும் பொழுது பிராக்கெட்ல லைலத்துல் கத்ரை இறக்கி வைத்தவன் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுதான் இதுங்கிறத விளக்கமா சொல்லிருக்காரு. மாஷா அல்லாஹ், அவருக்கு அருள் புரிய வேண்டும். இவ்வளவு தெளிவான ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தும், இவை இரண்டும் ஒரே இரவு என்ற தெளிவான சட்டங்கள் எல்லாம் இருந்தும் மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய ஒரு தினத்தை வந்து அனுஷ்டிப்பது, அந்த நாளில் தொழுவது. ஏன் இவர்களுக்கு இந்த சிந்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியா இவங்க வந்து பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோட்ரஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கோட்ரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வீடு சுத்தமா வச்சுக்கிறதுக்காக உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஒரு நாள் அதிகாரிகள்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்து வீடு யார் சுத்தமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க, ஒரு டேபிள் ஃபேன் கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டா, கோட்ரஸ் வந்து எல்லாரும் சுத்தமா வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு. அப்ப அவங்க குறிப்பிட்ட நாள்ல முன்கூட்டி சொல்லிட்டு தான் வருவாங்க. அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க, பாத்ரூம்லாம் டெட்டால் போட்டு அப்படியே மணக்கும், அப்படியே டேபிள் இருக்கும், டேபிளுக்கு மேல ரோஜாலாம் வச்சிருப்பாங்க, பார்த்துட்டு ஒரு பரிசு கொடுத்து போயிடுவாங்க. அந்த அதிகாரிகளுக்கு இந்த வீடு நேற்று எப்படி இருந்துச்சு தெரியாது, நாளைக்கு இந்த டேபிள் எங்க போக போகுது, ரோஜா எங்க போகுது தெரியாது, பரிசு கொடுத்து போயிடுவாங்க. இதுதான் மனிதர்களுடைய நிலை. அப்ப நீங்க வந்து ஒரு ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள்ல போய் இரவு முழுவதும் பள்ளிவாசல் விழுந்து விழுந்து நீங்க ருக்கு சுஜூது செஞ்சீங்கன்னா நல்லா பார்ப்போம், எவ்வளவு பெரிய ஜெயினுல் ஆபிதீனா இருக்கிறான், எவ்வளவு பெரிய அழகான வணக்கசாலியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை வந்து மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய ஃபஜரில் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று பார்ப்பான், அடுத்த நாள் துஹூரில் இருக்கின்றீர்களா என்று பார்ப்பான், அசர்ல இருக்கிறீங்களான்னு வந்து பார்ப்பான், மக்ரிபையும் பார்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஐவேளை தொழுகைகளையும் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஷபே பராத்துல மட்டும் அல்லாஹ் வருவான், பள்ளிவாசல்ல பார்ப்பான், இருக்கிறவங்களுக்கு மதிப்பெண் போட்டுருவான், மறுநாள் அல்லாஹ் போயிடுவான் நினைச்சா நவுது பில்லாஹி மின்ஹா. அதற்கும் இதற்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கின்றது? ஒரு அதிகாரியை போல அல்லாஹ்வை பார்ப்பது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு எப்படி அஞ்சினார்களோ, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்ங்கற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள், முஸ்லிமாக அல்லாத நிலையில் மரணித்த வேண்டாம். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறை எங்க இருக்கின்றது? அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருக்கின்றது. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவு நம்மால் நோன்பு நோற்போம். முடியவில்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அதிகமாக நோன்பு நோற்றால் அதிகமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய தூதரை பின்பற்றிய காரணத்திற்காக அல்லாஹுடைய முகப்பத்து கிடைக்கும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ஆகவே எந்த ஒரு அமலை நாம் செய்தாலும், சிறிதளவு செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஆக்கிக் கொண்டு, எதனை நாம் செவியேற்றோமோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானா என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.